ஐநா ஆணையாளரின் பரிந்துரைகள் நிராகரிப்பு, சமூகங்களை துருவமையப்படுத்தும் என்று அரசாங்கம் விளக்கம். உள்ள விசாரணை பொறுப்பில் சர்வதேசத்திற்கு இடமில்லை, பிரதமர் திட்டவட்டமாக அறிவிப்பு. செம்மணி மனித படுகொலை தொடர்பில் வெளிவராத விடயங்களை வெளிப்படுத்துவதற்கு தயார், சோமரத்னவின் மனைவி ஜனாதிபதிக்கு மீண்டும் கடிதம். ஒரு கட்சி ஆட்சி முறைமை நோக்கி நகரும் அரசாங்கம், பிரேம்நாத் சி தொளவத்த கடும் விசனம். பரவலாக்கப்பட்ட முதலீட்டு வலயங்கள் இலங்கையில் பிராந்திய பொருளாதார வளர்ச்சிக்கான ஒரு புதிய சகாப்தம். பிரதமர் மோடி எப்போதும் எனக்கு நண்பர்தான், ஜனாதிபதி ட்ரம்ப் திடீர் அறிவிப்பு. ரணில் மீண்டும் பாராளுமன்றம் செல்லக்கூடிய சூழல் உள்ளது. செம்மணியோடு முடக்கப்படுமா யுத்த கால மீறல்களுக்கான நீதி? ஜனாதிபதி அனுரவின் கச்சத்தீவு விஜயம். ஏற்றுமதி செய்யப்படும் நாட்டின் எதிர்காலம். அரசாங்கத்துக்குள் பிளவுகள் என்ற கனவுலகில் எதிர்க்கட்சிகள் உள்ளன. பிரதமர் ஹரிணி அமரசூரிய விசேட செவ்வி. இந்தியாவுக்கு அனுர வைத்த செக். மறந்து போன பிரச்சனைகள். ஆட்சியாளர்கள் கிழக்கை புறக்கணிக்கிறார்களா? தாமாகவே ஒருங்கிணையும் தமிழ் தேசிய கட்சிகள். ரணிலுக்கு சர்வதேசம் ஏன் உதவவில்லை? தொடருமா வஞ்சம் தீர்க்கும் அரசியல்? எந்த அணியில் இலங்கை? மீளவும் இணைய தயங்கும் சஜித். அரசியலில் நடிக்க தொடங்கியுள்ள விஜய். ஜெனீவாவில் காட்டப்படும் தவறான படம். மறுசீரமைக்கப்பட வேண்டிய நிலையில் முஸ்லிம் மக்கள் மைய அரசியல். இந்தோனேசியா ஆர்ப்பாட்டங்கள் நிறப்புரட்சியின் அறிகுறியா? தென்கிழக்காசியாவில் தீவிரமான அறகலைய. தன்னைத்தானே அழித்துக் கொள்ளும் இஸ்ரேல். மலையக தமிழ் மக்கள் இந்திய வம்சாவளி என்பதற்கு அப்பால் ஓர் அங்கீகாரம். ரணிலுக்கான பிரார்த்தனை ஆதரவா அல்லது அனுதாபமா? தலைமுழுக வேண்டிய தலைவர் கலாசாரம். இந்த விடயம் உட்பட பல்வேறு முக்கிய பல தகவல்களை அறிந்து கொள்ள இன்றைய நாளுக்கான வீரகேசரி நாளிதழின் மின்னிதழை வாசிப்பதுடன் மேலதிகமாக இணைக்கப்பட்ட பக்கங்களில் வெளிவந்துள்ள முக்கிய பல செய்திகளை mypaper.lkயை சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் படிக்க முடியும். வீரகேசரி, எங்கேயும் எப்போதும்.